தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 26 இந்திய நாட்டின் அரசமைப்பு திருநாள். இந்தியா போல மிக நீண்ட காலமாக, சற்றேறக்குறைய 2000 ஆண்டு காலமாக ஒரு சனாதன ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிற, பிறப்பின் அடிப்படையில் பேதத்தை நிலைநிறுத்துவதுதான் சமய நம்பிக்கை என்கிற அடிப்படையில வருணாசிரம கோட்பாடுகளால் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றை கொண்ட இந்த நாட்டிலே சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை என்கிற விழுமியங்கள் சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்படுகிற ஒரு தருணம் என்பது மிக மிக முக்கியமான தருணம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பங்கு அரசமைப்பு சாசனத்தை வரைவு செய்வதில் மகத்தானது என்பதை நாம் அறிவோம். அரசமைப்பு சாசனம்தான் 2000 ஆண்டுகால சனாதன இருள் கிழித்து சமத்துவம் என்பதை சட்டப்பூர்வமான ஒரு விழுமியமாக மாற்றி காட்டிய ஒரு ஆவணம். அந்த அடிப்படையில் அந்த ஆவணம் சற்றேறக்குறைய 2 ஆண்டுகள் 11 மாதங்களுக்கு மேலாக 3 ஆண்டுகள் வரையில் ஒரு மிக நீண்ட உரையாடலுக்கு உட்படுத்தப்பட்டு அரசமைப்பு நிர்ணய சபையால் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு ஒரு நிறைவாய் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நாள்தான் நவம்பர் 26, 1949. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த அரசமைப்பு சாசனம் 1950 ஜனவரி 26 நாள் அன்றிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளை நாம் குடியரசு நாள் என்று கொண்டாடி வருகிறோம். நவம்பர் 26 என்பதை புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்தி கொண்டாட வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று பணிவோடு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற முழக்கம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்று அந்த திசை வழியிலே தமிழகம் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்பதற்கான 2வது விடுதலை யுத்தம் என்கிற முழக்கத்தோடு அணிதிரள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1949 நவம்பர் 26 இந்த அரசமைப்பு சாசனம் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்கிறோமே, அந்த நாளுக்கு முந்தைய நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய நிறைவு உரையில இன்றைய அரசியல் சூழ்நிலை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். இந்த தேசத்தின் நலனை விட தன்னுடைய மத நம்பிக்கைகளின் நலன்தான் மேலானது என்று கருதுவோர்களின் கைகளுக்கு ஆட்சி அதிகாரம் கைமாறுமானால் இந்த நாட்டின் சுதந்திரம், விடுதலை மீண்டும் கை நழுவி போய்விடும் என்கிற அச்சம் எனக்குள் மேலெழுந்து நிற்கிறது. இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஓரணியில் திரண்டு போராட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் 1949 உரையாற்றுவதை பார்க்கிற போது எவ்வளவு தீர்க்க தரிசனமான உரை அது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அருமை உறவுகளே, இந்த நாளை நவம்பர் 26 அரசமைப்பு சாசன நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நாளை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம். ஒரு அரசியல் திருவிழாவாக அல்ல, ஒரு பண்பாட்டு திருவிழாவாக. ஏன் நம்முடைய இல்லங்களில் கார்த்திகை தீபமாக ஒளி விளக்கேந்தி உடன்பிறப்பாய் அணிதிரள்வோம், ஒளி விளக்கேந்தி நாம் ஒருங்கிணைவோம் என்கிற முழக்கத்தோடு இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இத்தகைய ஒரு முயற்சியை எடுப்பதால் என்ன நடந்துவிடும் என்கிற கேள்வி எழக்கூடும். இத்தகைய விழாக்கள் தான் இந்த மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு சுமந்து கொண்டிருக்கிற ஆழமான விழுமியங்களை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சமூக நிகழ்வாக அமையும். தீபாவளி கொண்டாடுகிறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். இத்தகைய விழாக்கள் அந்த நம்பிக்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த விழுமியங்களை, அந்த வரலாற்றை, புராணங்களை, அந்த புராணங்கள் சொல்லுகிற கதையாடலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பண்பாட்டு நிகழ்வாக திருவிழாக்கள் இருக்கின்றன. ஆகவே சனாதனம் விரித்த இருள் கிழித்தெறியப்பட்ட ஒரு நாளாக குடியரசு தின விழா இருக்கிறது. அந்த குடியரசு தின விழாவின் அடித்தளமாக அமைந்திருப்பது அரசியல் சாசன திருநாள். புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த இந்த அரசியல் சாசனம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26 அரசமைப்பு சாசன நாளில் நம்முடைய இல்லங்களில் ஒளி விளக்கு ஏற்றுவோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு முன்னாலே ஒளி விளக்கை ஏற்றுவோம். நமக்கான கார்த்திகை தீபமாக அந்த நாளை கொண்டாடுவோம். இந்த நாளின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறையிடம் கொண்டு செல்வோம். நண்பர்களே, சுதந்திரம், சமத்துவம் இந்த 2 அம்சங்களையும் சட்டத்தின் மூலமாக நாம் நிலைநிறுத்த முடியும். லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த விழுமியங்களை சட்டத்தின் அடிப்படையிலே நிலைநிறுத்த முடியும். ஆனால் ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்கிறோமே, சகோதரத்துவம், உடன்பிறப்பு உணர்வு, இதை சட்டத்தின் மூலமாக நிலைநிறுத்த முடியாது. ஆகவே ஒரு சமூக பண்பாட்டு விழாவாக இந்த உடன்பிறப்புக்கான
ஒன்று கூடல் திருவிழாவாக அரசமைப்பு சாசன நாளை நாம் அனுசரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அரசியல் விழா மாத்திரமல்ல, இது எங்கள் பண்பாட்டு திருவிழா. மனுவின் எழுத்துக்களால் எங்கள் மானுடம் சிதைந்தது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்களால் எங்கள் மானுடம் மீண்டும் உயிர் பெற்றது என்பதை கொண்டாடுகிற வகையிலே, அதை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கிற வகையிலே, நம்முடைய குடும்பத்தாரிடம் கொண்டு சேர்க்கிற வகையிலே, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய இல்லத்தில் வாழக்கூடிய நம்முடைய அத்தனை உறவுகளிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற வகையிலே நமக்கான கார்த்திகை தீபமாக, தீப ஒளி திருவிழாவாக நவம்பர் 26 அனுசரிக்க வேண்டும். இந்த நோக்கத்தோடு நவம்பர் 26 முதல் ஜனவரி 26 வரை உடன்பிறப்பாய் ஒருங்கிணைவோம் என்கிற முழக்கத்தோடு சென்னையிலே இருக்கக்கூடிய ஆய்வு தளத்தில் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த 60 நாள் பணியை ஜனவரி 26 இயக்கம் என்கிற தலைப்பின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்கள் முன்முயற்சி எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். சென்னையிலே அடையாறிலே புரட்சியாளர் அம்பேத்கர் மணிமண்டபத்திலே நவம்பர் 26 சரியாக, மிகச்சரியாக மாலை 7 மணிக்கு அங்கே தீப திருவிழாவாக ஒளி தீபம் ஏற்றப்படும். நானும் அதிலே கலந்து கொள்கிறேன். வாய்ப்புள்ள தோழர்கள் கலந்து கொள்ளலாம். அவரவர்கள் அந்தந்த மாவட்டங்களில், அந்தந்த பகுதிகளில், தங்கள் இல்லங்களில் அதே நேரத்தில் சரியாக 7 மணிக்கு தீப ஒளியை ஏற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரையை நாமாகவே ஒரு உறுதிமொழியாக வாசித்து, ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் அதை உறுதிமொழியை போல அதை பின்தொடர்ந்து வாசித்து உறுதிமொழி ஏற்று உடன்பிறப்பாய் ஒருங்கிணைவோம் என்கிற முழக்கத்தோடு ஒரு 5 அல்லது 10 நிமிட நிகழ்வாக இந்த நிகழ்வை அனுசரிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.